எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சுரைக்காவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுரைக்காவோட மருத்துவ குறிப்புகள் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குறிப்புகள் இருக்குது. உடலுக்கு நிறைய நன்மைகளை இது செய்யுது. இந்த சுரைக்காவை சமைச்சு சாப்பிட்றதுனால அவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுரைக்காய் செடிகள் நம்ம கடைகளில் வாங்கும்போதும் நாட்டு சுரைக்கான்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஸோ ஹைப்ரிட் சுரைக்காயில் அந்தளவுக்கு சத்து இருக்காது. நம்ம நாட்டு சுரைக்காயில் இயற்கையாக விளையக்கூடிய பொருளில் தான் நல்ல சத்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுரைக்காய் பார்த்திங்கன்னா இது ஒரு சொம்பு சுரைக்காய். இந்த சுரைக்காய் இப்போ ரொம்ப அரிய வகையாயிட்டு. ஏன்னா எல்லோரும் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா ஹைப்ரிட் காய்கறிகளை விரும்புகிறாங்க. ஸோ ஹைப்ரிட் காய்கறிகள் விரும்புகிறதுனால விவசாயிகளும் அதை விதைச்சி அதை விளைவிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. நம்ம கடையில் நாட்டு சுரைக்காய், நாட்டு பயிர்கள், நாட்டு சுரைக்காய் காய்கறிகள் இந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விவசாயிகளும் நாட்டு காய்கறிகளுக்கு மாறுவாங்க. அதனால் பெரும்பாலும் நீங்கள் நாட்டு காய்கறிகளே வாங்கி உண்ணுங்க. அது உடலுக்கு ரொம்ப நல்ல நன்மை தரக்கூடியது. ஸோ இந்த சுரைக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு வேலி கரைகளுக்கு ரொம்ப ஒரு ஏற்ற பயிர். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நார்த்த மரம். இது ஒரு 15லேருந்து 20 அடி வரை இருக்கும் இந்த நார்த்த மரம். ஸோ இந்த சுரைக்காய் பார்த்திங்கன்னா படரும் வகையை சார்ந்தது. வேலி கரையோரங்கள் தோட்டத்துலலாம் நீங்கள் இந்த சுரைக்காயை விதைக்கலாம். மாடி தோட்டத்தில் விதைக்கலாம். அப்படி விதைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த மரத்தை பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த மரத்தில் இந்த கொடியை பரப்பி இப்படி பிஞ்சுகள்லாம் பிடிச்சி இது நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு படறதுக்கு இடம் இருந்தால் பந்தல் முறை விவசாயமும் பண்ணலாம். இந்த சுரைக்காயில் வேலி கரையோரங்களில் நீங்கள் சுரைக்காய் பயிரிடலாம். நல்லா கொடி மாதிரி இப்படி படர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் நிறையா காய்க்கும். நம்மளுக்கு இது ரொம்ப நல்லதும் கூட. நாட்டு சுரைக்காய்களை விதைங்க. அதே மாதிரி நாட்டு சுரைக்காய்களை விரும்பி வாங்குங்க. நன்றி, வணக்கம்.